ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி. நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வரவங்களா இருந்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்டாப்பில் வந்து டி அரேபியன் நெட் அப்படிங்கிற ஒரு ஷாப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா லாலா, மெக்சிகன் சவர்மா, டிராகன் சவர்மா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டிஷ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்கார், அவர்கிட்ட ரிவ்யூ கேட்போம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க? சார் ஜேம்ஸுங்க சார். சார் இந்த ஷாப்பில் நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கீங்க? தொடர்ந்து ஒரு 2 வாரமாக சாப்பிட்ருக்கேன் சார். சார் டேஸ்ட்டில் எப்படி இருக்குங்க? டேஸ்ட்டில் வேறு லெவலுங்க சார், செம்மையாக இருக்குதுங்க சார். சார் இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் வரதை பார்த்துட்ருக்கோங்க. ஒவ்வொருத்தரும் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கேட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எதுங்க? சார் எனக்கு வந்து ட்ராகன் ஐடியா ரொம்ப பிடிக்குங்க சார். ட்ராகன் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி பிபிகோவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். மேக்ஸிமம் வந்துட்டுங்க சார் பிளேட் வாங்குவேன் கொஞ்சம். ஆமாங்க, பெனிஃபிட் கொஞ்சம் பிளேட் இருந்தால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. நல்லா இருக்குங்க சார். கண்டிப்பாக சார். இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்களா? சார் எனக்கு தெரிஞ்ச கஸ்டமருக்கு வந்துட்டு நான் கேட்கும்போது நான் சொல்கிறேங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்திருக்கேன். மோஸ்ட்லி நான் குடியிருக்கிற வீட்லேயே நிறைய பேர் வராங்க சார். தேங்க்யூ சார். ரெகுலராக சாப்பிட்ருக்காரு, அவர்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் வந்து அவருக்கு பிடிக்குங்கிறத கேட்டுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் உங்கள் பேருங்க? என் பேர் ரோஷன். சார் இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்க? நான் இதோட 3ஆம் டைம் இந்த ஷாப்புக்கு வரேன். ஓகே. எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து கபாப் ஷவர்மா. ஓகே சார். அது எப்படி சார் டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மேட்டுப்பாளையத்துலேயே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷவர்மா ஷாப்பு. இந்த ஷாப் வந்துட்டு நீங்கள் ஒரு ரேட்டிங் கொடுக்குறதா 5 out of எவ்வளோ கொடுப்பீங்க? 5 out of 4.8 கண்டிப்பாக கொடுப்பேன். 4.8. அப்போ அந்தளவுக்கு ஒருத்தா கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார். சார் இங்கே வியூவர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? வர்றதுக்காக கண்டிப்பாக தாராளமாக வரலான்ட்டு. கண்டிப்பாக வரலாம். ஷவர்மா சாப்பிட்றதுக்கு எல்லாருமே எங்கள் மேட்டுப்பாளையம் வந்து எங்கே சாப்பிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அந்த ஷாப்புடைய ஓனர் இருக்கார், இங்கே எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் உங்கள் நேம் சார்? என் பேர் லிஜோ. சார் இந்த ஷாப் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு வண்டியில் வந்து அழகாக பார்க்கும்போதே ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. யாருக்குமே தோணாத ஒரு ஐடியாவாக இருக்குது. எப்படி சார் இதை மைண்டில் வச்சுருக்கீங்க? சார் நான் வந்துட்டு ஒரு 12th படிக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஷாப் போட்டிருக்கேன். நான் இங்கே வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ஷவர்மாஸ் இருக்குது. இங்கே மேட்டுப்பாளையம்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மல் ரெகுலர் கொடுத்துட்ருக்கோம், எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் ஷவர்மாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷல் ஷவர்மாஸ்லேயே லாலா, மெக்சிகன், டிராகன், ஸ்பெஷல், டி ஸ்பெஷல், சீஸு, நார்மல், ரெகுலர்னு நிறைய கைண்ட் ஆஃப் ஷவர்மாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஷவர்மாஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டஸ் இருக்கும். உங்களுக்கு அல்ஃபாம்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு அல்ஃபாம்னு கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு பட்டர் அல்ஃபாம் கொடுத்துட்ருக்கோம். நான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டர் அல்ஃபாம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. மொஜிட்டோஸ் கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். வெஜ் ஷவர்மாஸ்லேயே நாங்கள் வந்துட்டு ஃபுல்லுமே பன்னீர் ஷவர்மா, சீஸ் ஷவர்மா, வெஜ் ஷவர்மான்னு நிறைய கைண்ட் ஆஃப் ஷவர்மாஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். சார் ஏன்னா இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஆனால் நம்ம மேட்டுப்பாளையம் சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி டிஷ்ஷு எப்படி சார் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி எப்படி தோணுச்சிங்க? சார் எப்படின்னா இங்கே மேட்டுப்பாளையம்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு பரோட்டா அந்த மாதிரி நார்மலான ஃபுட்டு தான் இருக்கும். இங்கே அவ்வளோ இம்ப்ரூவ் கிடையாது இங்கே. அதனால் சரி, நான் இந்த மேட்டுப்பாளையம் தான், ஊட்டி மேட்டுப்பாளையம் தான் என் சொந்த ஊர். சரி, நான் கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிருந்தேன். சரி, இந்த சைடு நாங்கள் வரும்போது என் மாமா வீட்டுக்கெலாம் வரும்போது பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா எதுவுமே ஷவர்மாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நம்ம இங்கே ஷவர்மா குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். சரி, நான் அந்த 3rd இயர் முடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாப் தொடங்கணும். சார் உண்மையாக சார் ஒரு படிக்கிற டைம்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். சார் இந்த அதாவது ஒரு வண்டியில் வந்து இந்த ஸ்டைல் மேக்கிங்கே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ஷாப் இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடுங்க. சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. சார் இந்த வண்டியில் மேக் பண்ணுறதுக்கு வந்து நான் எப்படி சார் இந்த ஐடியா எப்படி தோணுச்சுங்க? நான் 11th கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கும் போது நான் ட்ரக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். ட்ரக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கனால சரி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபுட் இண்டஸ்ட்ரி, எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ட்ரக்கில் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரெஸ்டாரண்ட்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அப்போ வந்துட்டு சரி இதை நம்ம கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குமே. எப்போவுமே ஒருத்தரை நம்பி இருக்காமல் ட்ரக்கில் ஒருத்தர் நம்மளே அந்த வேலை கற்றுக்கிட்டோன்னா அவங்க வேலை நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். அதனால் நான் வந்துட்டு அந்த ஒர்க்கை கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு 3rd இயர் படிக்கும்போது போட்டிருக்கேன் சார். அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே போட்டிருப்பேன். இன்னொருத்தர் வேலை வச்சு நான் போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணிட்டு. சார் இப்போ இந்த லொக்கேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு நீங்களே உங்கள் சொல்ல முடியுங்களா வியூவர்ஸ்க்கு? லொக்கேஷன் வந்துட்டு நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு சென்ட்ரு, ஐயப்பன் கோயிலுக்கும் சென்ட்ரு, HDFC பேங்க் பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். சார் இப்போ நியூ கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வில்லிங்காக வந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? எப்படி சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ எங்கள் சர்வீஸ் வந்து நான் இப்போ வர ரெகுலர் கஸ்டமர்ஸ்ட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா என் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்போவுமே வந்துட்டு கஸ்டமர் மாதிரி நான் எப்போவுமே பேசவே மாட்டேன். என்னோடய அண்ணன் தம்பி என்னோடய ரிலேட்டிவ் மாதிரி பேசுவோம். அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நான் எப்படி பேசுகிறேன்னா வர ரெகுலர் கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எப்படி பண்ணுறோன்னு அவங்களுக்கே இப்போ ரொம்ப பிடிக்கும். நான் பேசுகிறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியிலேருந்து வர கஸ்டமர்ஸ் அவங்க வந்து நிறையா கடையில் இங்கே கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம்ல சாப்பிட்ருக்காங்க. அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போவுமே கேபேஜ் ஷவர்மாஸில் வந்து எப்போவுமே கேபேஜ் ஜாஸ்தி போடுவாங்க. நாங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பணம் பெருசு கிடையாது, கஸ்டமர்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு. அதனால தான் நான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இதானாலும் நான் வந்துட்டு சிக்கன் ஜாஸ்தி கொடுக்குறேன். என்னோடய ஸ்டஃப் ரோல் பார்த்திங்கனாலே எல்லா ரோலை விட கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். பெரிய ரோலாக தான் கொடுத்துட்ருக்கோம். பிளேட்னாலும் ஃபுல்லாக சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பிளேட் கொடுத்துட்ருக்கோம். சார் இந்த ஷாப் வந்துட்டு இன்னும் விரிவாக்கம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஷாப் மாதிரி வைக்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்குங்களா பிற்காலத்தில்? ஆமாம் சார், போடுற மாதிரி இருக்குது. ரெஸ்டாரண்ட் போடுற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 6 மாதத்தில் இன்னொரு ட்ரக் கூட பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட்டும் போடுற மாதிரி இருக்குது சார். ஓகே சார், உங்களுடைய ஷாப் வந்துட்டு மேலும் விரிவுடைய ஆல் தி பெஸ்ட் எங்கள் சேனல் சார்பாக சொல்லிக்கிறேங்க. ஸோ வியூவர்ஸ் அவர் படிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து அவர் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா சவர்மா பண்ணிகிட்ருக்காரு. சார் இந்த டிஷ் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எவ்வளோ நேரம் ஆகும்? சார் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours அந்த மாதிரி ஆயிரும். 3 hours ஆயிரும். நம்ம வந்துட்டு கேட்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். லேட்டெல்லாம் பண்ணுறதில்ல, வந்தோம் வாங்கிட்டு போயிடும். அது இந்த சவர்மாவில் என்னென்ன ஆட் பண்ணுவீங்க சார்? சார் சவர்மாவில் ஆட் பண்ணுறது கோஸ் ஆட் பண்ணுவோம், கேபேஜ் ஆட் பண்ணுவோம், அப்புறம் மயோனைஸ் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய இது. அப்புறம் மெக்சிகன் இருக்குது, ட்ராகன் இருக்குது, பெப்பர் இருக்குது, பிபிக்யூ இருக்குது, சாஸ் இருக்குது, ஷெஷ்வான் இது லாலா ஷவர்மா இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது சார். அது வெஜ் ஷவர்மா. விடுங்க. பரத் ப்ரோ எப்படி இருக்குங்க சவர்மா? சாம உண்மையாலுமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்.